ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு லெக்ஸோரா ஸ்டடீஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டியோட இன்ட்ரோவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த வேர்ட் ஸ்ரீதனா அப்படின்றது எங்கேருந்து டிரைவ் ஆயிருக்கு அப்படின்னா, அந்த வேர்ட் ஸ்ரீன்றது விமனை ரெஃபர் பண்ணுது அண்ட் தனான்றது ப்ராப்பர்ட்டியை ரெஃபர் பண்ணுது. அப்போ த ஹோல் வேர்ல்டு ஸ்ரீதனா அப்படின்றது விமன்ஸ் ப்ராப்பர்ட்டியை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கான்செப்ட் எங்கேருந்து ஆரிஜினேட் ஆயிருக்கு அப்படின்னா ஏன்ஷியன் ஹிந்து ஸ்மிருதிஸ் அண்ட் ஆல்சோ ஒரு ஃபேமஸான டெக்ஸ்டான எஜ்னவல்கியா ஸ்மிருதியில் ஸ்ரீதனாவை என்னன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, த ப்ராப்பர்ட்டி வாஸ் கிவன் டு எ விமன். ஓகே, அது வந்து பை ஹர் ஃபாதராக இருக்கலாம், மதராக இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம், பிரதர் ஒரு எனி பர்சன். அண்ட் இது வந்து அட் த டைம் ஆஃப் மேரேஜும் கொடுத்துருக்கலாம் ஆர் எனி அதர் ஸ்பெஷல் அக்கேஷனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்க ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஸ்ரீதனா அப்படின்றது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், அந்த ப்ராப்பர்ட்டியோட எக்ஸ்க்ளூசிவான அப்சல்யூட் ஓனர்ஷிப் அண்ட் ஆல்சோ பவர் ஆஃப் டிஸ்போசபிள், இந்த ரெண்டு பவருமே வந்து அந்த விமனுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் மீனிங் ஆஃப் ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டி. ஸ்ரீதனா அப்படின்றது எதை ரெஃபர் பண்ணும் அப்படின்னா, டு ஆல் மூவபிள் அண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இது ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே ரெஃபர் பண்ணும். அண்ட் ஆல்சோ பிஃபோர் த மேரேஜ், இல்லை மேரேஜ் நடக்கிற டைமில், இல்லை மேரேஜுக்கு அப்புறம் பேரண்ட்ஸ், ஹஸ்பண்ட், ரிலேட்டிவ்ஸ், ஈவன் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இவங்கெல்லாம் கொடுக்குற கிஃப்ட் இதுவுமே ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டி தான். அண்ட் ஆல்சோ அது வந்து அவங்க வந்து அவங்களோட ஸ்கில் மூலயமாவோ, லேபர் மூலயமாவோ, இல்லை வந்து அவங்களோட ப்ரொஃபஷன் மூலயமா அவங்க ஏர்ன் பண்ண மணிலேருந்தோ, இல்லை சேவிங்ஸ் மூலயமா இருந்து ஆர் எனி அதர் மெயின்டெனன்ஸ் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், இன்ஹெரிட்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி, பார்ட்டிஷன் ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து அவங்க அக்வயர் பண்ணியிருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டியை தான் ரெஃபர் பண்ணும். அண்ட் இந்த ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டியோட ஒரு எசென்ஷியலான ஃபீச்சர் என்ன அப்படின்னா, அப்சல்யூட்டான பவர், அதாவது அந்த ஃபுல் ரைட்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டி மேலே யாருக்கு தான் இருக்கும், அந்த விமனுக்கு தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ பவர் ஆஃப் டிஸ்போசபிளுமே விமனுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டியை ஓன் பண்ணியிருக்க விமனுக்கு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஹிந்து விமன் பிஃபோர் 1956 எப்படி இருந்துச்சு. ஒரு 2 கேட்டகரிஸாக வந்து இதை டிவைட் பண்ணுறாங்க. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டி. நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்த கான்செப்ட், த ஃபுல் அப்சல்யூட் ஓனர்ஷிப் வந்து அந்த விமனுக்கு இருக்கும். பட் விமன் எஸ்டேட் அப்படின்னு பார்க்கும்போது இட் வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அதாவது உங்களுக்கு லிமிட்டடான ரைட்ஸ் மட்டும்தான் அந்த ப்ராப்பர்ட்டி மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து கீழே பார்க்கலாம். ஓகே, ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டி அப்படின்றது என்ன மாதிரியான, அதாவது என்னென்ன டைப்ஸ் எல்லாம் வந்து ஹிந்து சக்சஷன் ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னா, 2 ஸ்கூல் அப்போது அவங்க அதாவது ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல. ஒன்று தயபாகா ஸ்கூல் அண்ட் அனதர் ஒன் இஸ் மித்தாக்ஷா ஸ்கூல். அண்ட் தயபாகா ஸ்கூலில் 2 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டியும், மித்தாக்ஷா ஸ்கூலில் 2 டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டியும் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபாலோ பண்ணியிருக்காங்க. த ஃபர்ஸ்ட் தயபாகா ஸ்கூலில் வந்து யுட்டாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி, அதாவது இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து எதை ரெஃபர் பண்ணும் அப்படின்னா, விமனுக்கு கொடுக்குற ப்ராப்பர்ட்டி. அண்ட் எப்போ அப்படின்னா, த பிரைட் அண்ட் பிரைட் குரூம் 2 பேருமே தே வர் சீட்டட் டுகெதர் அட் த சாக்ரட் செரிமனி. அந்த மேரேஜ் ரிச்சுவல்ஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்கு இல்லையா, அந்த மேரேஜ் நடக்கிற டைமில் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை தான் வந்து யுட்டாக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் யுட்டாக்கா அப்படின்றது என்ன ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, அதாவது த விமன் பிஃபோர் மேரேஜ் ஒரு ஆஃப்டர் மேரேஜ் அவங்களுக்கு கொடுக்கப்படுற கிஃப்ட். அண்ட் அது பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், எனி அதர் பர்சன் யார் வேணால் வந்து கொடுத்துருக்கலாம். அந்த ப்ராப்பர்ட்டியை உட்டாக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அடுத்து அண்டர் மித்தாக்ஷா ஸ்கூல் படி பார்க்கும்போது 2 ப்ராப்பர்ட்டியை வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சௌதியாக்கா ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டி. அண்ட் இது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, த ப்ராப்பர்ட்டி வாஸ் கிவன் டு எ விமன், அவங்களோட பேரண்ட்ஸ் ஒரு ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டிக்கான ஹோல் அப்சல்யூட் ஓனர்ஷிப் யாருக்கு தான் இருக்கும்னா அந்த விமனுக்கு இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து ஃபுல் பவர் ஆஃப் டிஸ்போசபிளுமே அவங்களுக்கு இருக்கும். இவங்க அதை செல் பண்ணிக்கலாம், கிஃப்ட் கொடுத்துக்கலாம், ஆர் அதர்வைஸ் எனி பர்பஸ்க்கு இவங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யாரோட கன்சன்ட்டுமே வந்து தேவை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நான் சௌதியாக்கா ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டி. அண்ட் இது என்ன அப்படின்னா, எதெல்லாம் வந்து சௌதியாக்கா ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டியில் இல்லையோ அண்ட் அதெல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டியில் கவர் ஆகும். அண்ட் ட்ரெடிஷ்னல் லா படி இதில் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் விமனுக்கு இருந்தது. அதாவது என்னென்னா, அவங்க வந்து அந்த
என்ன சொல்கிறது, அந்த மேரேஜ் டைம்ஸில் வந்து அவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்கன்னா, அந்த ப்ராப்பர்ட்டியை அவங்க வந்து ஹஸ்பண்டோட கன்சென்ட் இல்லாமல் அவங்க எந்த ஒரு யூஸ்க்குமே அதை வந்து பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் கான்செப்ட் விமன்ஸோட எஸ்டேட். அதை ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இது வந்து 1956 இருந்த ஒரு கான்செப்ட். இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இவங்களுக்கு இதில் வந்து ஒரு லிமிட்டடான பவர் தான் இருக்கும். அதாவது இவங்க வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். பட் அவங்களுக்கு வந்து நோ பவர் டு செல், ட்ரான்ஸ்ஃபர், எந்த ஒரு பவருமே அவங்களுக்கு கிடையாது. பட் அப்படி ஒரு பவரை அவங்களுக்கு கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து செல் பண்ணிக்கலாம் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, அதுக்கு 2 கண்டிஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒன்று, லீகல் நெசசிட்டி இருந்திருக்கணும். இல்லைனா அந்த எஸ்டேட்க்கு எனி பெனிஃபிட் வருது அப்படின்னா தான் அந்த விமனுக்கு செல் பண்ணுற ரைட்டை வந்து கொடுக்குறாங்க. அப்படி வந்து ஒரு வேளை அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியுமே யாருக்கு போகும் அப்படின்னா, லாஸ்ட் மேல் ஓனர், அதாவது அவங்க வந்து ஹஸ்பண்ட் வீட்டில் யார் வந்து லாஸ்ட் மேல் மெம்பரோ அவங்களுக்கு தான் அந்த ப்ராப்பர்ட்டி போகும். அவங்களோட ஃபேமிலிக்கோ இல்லை அவங்களுடைய அப்பா அம்மா ஃபேமிலிக்கோ வந்து போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த கான்செப்ட் பேர் ரிவர்ஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அண்ட் தஸ் த ஓனர்ஷிப் ரைட்ஸ் ஆஃப் விமன் வந்து அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பிஃபோர் 1956. ஓகே. அண்ட் லா ரிலேட்டிங் டு விமன் ப்ராப்பர்ட்டி ஆஃப்டர் ஹிந்து சக்சஷன் ஆக்ட் 1956. 1956க்கு அப்புறமா, ஆக்டுக்கு அப்புறமா எப்படி இருக்குது அப்படின்னா, செக்ஷன் 14 வந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது அப்சல்யூட் ஓனர்ஷிப் ரைட் வந்து விமனுக்கு இருக்குது அப்படின்றது. அதாவது இந்த ஆக்ட் வந்ததுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு, அண்ட் இந்த ஆக்ட் வந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே வரப்போகிற ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டி இது எல்லாத்துக்குமே திஸ் ஆக்ட் வாஸ் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் திஸ் ப்ரொவிஷன் வந்து லிமிட்டட் எஸ்டேட்டை அப்சல்யூட் எஸ்டேட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் விமனுக்கு அப்சல்யூட்டான ஓனர்ஷிப் ரைட்ஸ் இருக்குது. அவங்க வந்து செல் பண்ணலாம், கிஃப்ட் பண்ணலாம், மார்டேஜ் பண்ணலாம், இல்லை எனி யூஸ் வேணால் அவங்க வந்து ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். யாரோட கன்சென்ட்டுமே இங்கே வந்து நெசசரி கிடையாது. அண்ட் ஆல்சோ நம்ம வந்து ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தோம் இல்லையா, அவங்க டெத்துக்கு அப்புறமா வந்து லாஸ்ட் மேல் மெம்பருக்கு போய்ட்டோம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரிவர்ஷனர் கான்செப்ட்டுமே வந்து இந்த ஆக்டுக்கு அப்புறம் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஹிந்து விமன்ஸ்க்கு ஒரு எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஈக்குவாலிட்டி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஒரு கேஸ் லாஸ் பார்க்கலாம். பிரதீபா ராணி கேஸ். இந்த கேஸில் வந்து கோர்ட்டில் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டியோட அப்சல்யூட்டான ஒரு ரைட் இருக்குது. அதனுடைய ஃபுல் என்ன சொல்கிறது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, செல் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபுல் ரைட்ஸுமே யாருக்கு இருக்குன்னா விமனுக்கு தான் இருக்குது. ஸோ ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்ஸோ ஆர் எனி அதர் பர்சன்ஸ் வந்து இதை வந்து மிஸ்அப்ராப்ரியேட்டாக டிஸானஸ்ட்டாக வந்து அவங்களுக்கு ஓன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதோ, இல்லை வந்து அது மூலயமா ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆக்ட் பண்ணுறதோ பண்ணாங்க அப்படின்னா அது வந்து கிரிமினல் ப்ரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு IPC 1860 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டிக்கு ஃபுல் ரைட் வந்து அந்த விமனுக்கு தான் இருக்குது. ஹஸ்பண்டோட சைடில் இருந்து எந்த ஒரு ரிலேட்டிவ்ஸ்க்குமே, ஈவன் தோ ஹஸ்பண்டு கூட வந்து எந்த ரைட்டுமே கிடையாது. அவங்கள கொஷின் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து டிமாண்ட் பண்ணுறது, இல்லை அதை வந்து அவங்களுக்கு எந்த ஒரு ரைட்டும் இல்லாமல் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எந்த ஒரு ரைட்டுமே வந்து யாருக்குமே கிடையாது அப்படின்னு இந்த கேஸ் லாஸில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் சக்சஷன் பொசிஷன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் 1956 பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் நேச்சர் ஆஃப் ஓனர்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது பிஃபோர் 1956 எப்படி இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு லிமிட்டடான ஓனர் தானே இருந்தாங்க. ஆனால் இப்போ எப்படி இருக்காங்க, அப்சல்யூட்டான ஓனர்ஷிப் ரைட் அவங்களுக்கு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் விமனோட எஸ்டேட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கான்செப்ட் ஆஃப் லிமிட்டட் எஸ்டேட் வந்து அப்போ இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து லிமிட்டடான எஸ்டேட் அப்படின்ற கான்செப்டே அபாலிஷ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பவர் ஆஃப் எலைனேஷன். அதாவது அப்போ வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது தான், அவங்களுக்கு வந்து செல் பண்ணுற ரைட்டே வந்து கொடுக்கல. அப்படி அவங்க பண்ணணுன்னாலுமே லீகல் நெசசிட்டியோ இல்லை வந்து பெனிஃபிட் ஆஃப் எஸ்டேட்டோ இருக்கணும் அப்படின்ற கண்டிஷன் இருந்துச்சு. பட் இப்போது அப்படி எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது. நெக்ஸ்ட் ரைட்ஸ் ஆஃப் ரிவர்ஷனர். நம்ம அந்த கான்செப்ட் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ ஆஃப்டர் த டெத்துக்கு அப்புறம் அந்த ஒரு கான்செப்ட் ஃப்யூச்சரில் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. பட் ஆஃப்டர் த 1956 அந்த ஆக்டுக்கு அப்புறம் அந்த கான்செப்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அடுத்து இன்ஹெரிட் ப்ராப்பர்ட்டி.
இன்ஹெரிட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அந்த கான்செப்ட் சொல்லியிருந்தோம் இல்லையா, மேல் ஓனருக்கு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் பிஃபோர் 1956 இருந்துச்சு. பட் இப்போது வந்து அவங்களுக்கு யாருக்கு கொடுக்கணுன்னு விருப்பம் இருக்கோ அவங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு போகும், ஹஸ்பண்ட் டாட்டர்ஸ் அந்த மாதிரி போகும். அந்த ஹஸ்பண்ட் ஃபேமிலியோட லாஸ்ட் மேல் மெம்பருக்கு போகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லீகல் ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன். அந்த டைமில் அவங்க டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் இப்போது ஈக்குவல் அண்ட் இண்டிபெண்ட்டான ஒரு ரைட் உங்களுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் செக்ஷன் 14 அப்போது அப்ளிகபிள் ஆகலை அந்த டைமில், இப்போ வந்து அப்ளிகபிள் ஆகுது. ஸோ அதனால தான் லிமிட்டட் எஸ்டேட்டை வந்து அப்சல்யூட் எஸ்டேட்டாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, இதுதான் வந்து த ஹோல் கான்செப்ட் ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டி. அண்ட் இதில் ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.